ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நீர்கள் மேல் வைத்த அன்புக்கு நன்றி. இந்த அன்பினால் முது குமாரனாய் இயேசு எங்களுக்கு அந்த பூமியில் இரட்சகராக தந்தலினபடினால நன்றி. இயேசு எங்களுக்காக தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனச சாயலாக இந்த பூமியில் காணப்பட்டு மாம்சமும் இரத்தமும் உடையவராய் பிறந்தபடினால நன்றி. எங்களுக்கு உதவி செய்வதற்காகவே சோதிக்கப்படவும் பாடுபடவும் தம்மை கையடித்தபடினால நன்றி. கல்வாரிலே பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தீங்க, அதற்காக நன்றி அப்பா. மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து ஜீவனில் நம்பிக்கை கொடுத்து விட்டபடினால நன்றி. எங்களை திக்கற்றலா விடாமல் தந்த துணையாளரான பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனுக்காக நன்றி. எழுதி கொடுத்த ஜீவனில் வார்த்தைகளுக்காக நன்றி, வாக்கு தத்தங்களுக்காக நன்றி. அதன்படி உண்மையிலும் போதுமானவருமாய் இருக்கிறவரே, இந்த நாளில் நான் தியானிக்கிற வேத வசனங்களை எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தந்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். கோட்டையும் காப்பவர் இடமாய் ஜெயித்திட எனது என்றென்றும் துணையே. அரணும் கோட்டையும் காப்பவர் இடமாய் ஜெயித்திட என்றென்றும் துணையே. ஜீவ நம்பிக்கை நல்ல இயேசு மரித்து எழுந்தார். ஜீவ நம்பிக்கை நல்ல இயேசு மரித்து எழுந்தார். அழிந்திடாத உரிமை பெறவே மறுஜென்மம் அடைய செய்தார். அழிந்திடாத உரிமை பெறவே மறுஜென்மம் அடைய செய்தார். அரணும் கோட்டையும் பலனாய் காப்பவர் திடமாய் ஜெயித்திட எனது என்றென்றும் துணையே. மகிழ்ச்சி ஆனந்தம் தங்க மகிமை நம்பிக்கை மகிழ்ச்சி ஆனந்தம் தங்க மகிமை நம்பிக்கை நீதிமானை செழிக்க செய்து என்றென்றும் ஜெயம் தருவார். நீதிமானை செழிக்க செய்து என்றென்றும் ஜெயம் தருவார். அரணும் கோட்டையும் ஜெயித்திட எனது என்றென்றும் துணையே. வாழ்வில் முன்னேறி செல்ல நல்ல நம்பிக்கை வாழ்வில் முன்னேறி செல்ல நல்ல நம்பிக்கை கிருபை சொரிந்து அன்பை பொழிந்தார் வளர்ந்தே நிலைத்திடுவோம். கிருபை சொரிந்து அன்பை பொழிந்தார் வளர்ந்தே நிலைத்திடுவோம். அரணும் கோட்டையும் பலனாய் காப்பவர் இடமாய் ஜெயித்திட எனது என்றென்றும் துணையே. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கென்று எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களை வாசித்து நாம் தியானிப்போம். Hebrew chapter 6 first 8 verses. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும்
தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கோ ஃபார்வர்ட், முன்னே போங்கள் என்று சொல்லுது தான் அந்த வார்த்தை செய்தியினுடைய தலைப்பாக இருக்கிறது. உலக பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம், பிஸ்னஸாக தான் முன்னேற்றம் இருக்கணும், படிப்பில் முன்னேற்றம் இருக்கணும்னு பார்ப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையில் அறிகிற அறிவு, உலகப்புற அறிவில் முன்னேற்றம் இருக்கணும்னு பார்ப்பாங்க. எதாக இருந்தாலும் முன்னேற்றத்தை பொதுவாகவே எல்லாரும் முக்கியத்துவப்படுத்துவார்கள். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் பைபிளில் பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் என்று சொல்லி எபேசியர் 4 அதிகாரம் 11, 12, 13 ஆண்டு ஊழியர்களை ஏற்படுத்திய நோக்கம் அதுதான். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராகும் வரைக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்னுமா வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அன்பினுடைய பூரணத்தை நோக்கி நாம் அளவிட முடியாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். இன்னும் நிறைய இடங்களை பார்க்கும்போது கொலோசியர் 2, 6, 7, 8 வாசிக்கும்போது விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு கூட அதில் பெருகுவீர்களாக என்று சொல்லி நான் பார்க்கிறோம். 2 பேதுரு 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தேவனை நம்ம கர்த்தர் இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமானம் பெருக கடவுது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இதெல்லாம் நிறையா பார்க்கும்போது அப்படியே கடப்பில் போட்ட ஒரு கல் மாதிரி இல்லாமல் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே முன்னேற்றம் இருக்க வேண்டியது அவசியம். இந்த முன்னேற்றங்கள் ஆதி நாட்களில் மாத்திரமில்லை, இஸ்ரவேலுடைய வாழ்க்கையிலும் அந்த அறிவு அவர்களுக்கு இல்லை. அதாவது இந்த நாட்களிலே ஆயிரக்கணக்கான சபை கூடுகைகள், சபைகள் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான சபைகள்னாக்கா வெவ்வேறு விதமான கொள்கைகளை நம்புகிற மக்கள் இந்த நாட்களிலே ஏறக்குறைய 25,000க்கு மேலே இன்றைக்கு ஸ்தாபனங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு ஸ்தாபனத்துக்கும் ஒவ்வொரு கொள்கையை முக்கியத்துவப்படுத்துகிறார்கள். எல்லாம் ஒரே பைபிள் தான். ஆனால் ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கை அவருடைய என்ன போதிக்கிறார்களோ அதன் அடிப்படையில் தான் இருக்கும். அது மாதிரி கிறிஸ்துவ வாழ்க்கையில் அடிப்படையான கொள்கைகளை இந்த வசனங்களை நான் வாசிக்கின்றோம். அதே இது நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை இன்னுமாய் ஆண்டவர் அறிகிற அறிவிலே வரணும். தியாலஜிக்கல் நாலேஜ்னுவாங்க, இறையியல் அறிவு எல்லா ஸ்தாபனங்களிலும் இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியத்தை முக்கியத்துவப்படுத்துவாங்க. ஆனால் அனுபவ அறிவு, ஆண்டவரை குறித்த அனுபவ அறிவு இருக்க வேண்டியது அவசியம். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இந்த அறிவு தான் நமக்கு அவசியமான ஒரு காரியம். அது அனுபவத்தில் இயேசுவின் மேலே வைக்கிற விசுவாசம். அந்த விசுவாசம் வேதவசனத்தின் அடிப்படையில், சத்தியத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டியது அவசியம். அதனால தான் இவர்கள் எபிரேய கிறிஸ்தவர்கள். இந்த எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிற நிருபத்தில் அது முந்தின அதிகாரத்தை 5ஆம் அதிகாரத்தை நான் பார்க்கும்பொழுது இப்படி வாசிக்கிறோம். எபிரேய 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 12வது வசனம் வாசிக்கலாம். ஹீப்ரூ சாப்டர் 5 verse 12 onwards. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் பயிற்சியினாலே நாம் பகுத்து அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எபேசியர் 5:10 பவுல் சொல்ல, கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து அறியுங்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அதனால் பவுல் கூட தன் பிலிப்பி நிருபத்தில் சொல்கிறார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் ஒன்று செய்கிறேன், பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி நான் தொடருகிறேன். அன்று நம்முடைய வாழ்க்கையில் லெக்கு என்ன? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டே போக வேண்டியது அவசியம். விசுவாசத்தில் இன்னும் உறுதிப்பட வேண்டியது அவசியம். விசுவாச ஓட்டத்தில் அது ஆண்டவர் முடிக்கிற வரைக்கும் ஓட வேண்டியது அவசியம். இடையில ஓட்டத்தை நிறுத்திவிடக்கூடாது. அதனால தான் இந்த எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு இவங்க பழைய மோசையினுடைய காரியத்தை படிச்சுட்டு அந்த மோசையினுடைய அந்த 5 ஆகமங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்க காரியங்கள் அவர் எப்படி கிறிஸ்துவில் நிறைவேறுகிறது, அந்த கிறிஸ்து யார் என்ன என்பதை அவர்கள் தங்களுடைய அனுபவத்தில் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதனால் அந்த பழைய சடங்கு சம்பிரதாயங்களிலே திருப்தி அடைந்து போய்விடாதீங்க. நீங்கள் இன்னுமாய் நம்ம ஆண்டவராக இயேசுவை அறிந்து பூர்ணராகும்படி கடந்து போக வேண்டும் என்று இங்கே சொல்லுகிறதை நான் பார்க்கின்றோம். அதனால் ஆகையால் அப்படின்னா அதனால தான் 6வது வசனத்தில் 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் ஆகையால்
ஏன்னா இந்த காரியத்தில் நாம் 2 பிரதான ஒரு தலைப்பை பார்க்கிறோம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெச்சூரிட்டி, அதாவது முதிர்ச்சியினுடைய முக்கியத்துவத்தை குறித்து பார்க்கிறோம். 2வது இம்பாசிபிள் டு மென், அதை முயற்சி எடுத்து நாம் போகலைனாக்கா திரும்ப அவரை சீர்படுத்துவது இயலாத ஒரு காரியம். அதுதான் 2வது பகுதியில் பார்க்குறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நம்ம சபைக்கு போகிறோம் வரோம், ரொட்டீன் ஒர்க், அதாவது ரெகுலராக என்ன சபை துதிக்கிறது, சோத்தரிக்கிறது, ஆராதிக்கிறது, அப்புறம் பாடுறது, அப்புறம் வசனம் கேட்குறது, அப்புறம் சில பங்கு பெறுகிறது, திரும்ப வந்துடுறது. இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்விதமாக தான் இருந்தாங்க. ஆனால் தங்களோடு அவர்களுக்கு மத்தியிலே ஊழியம் செய்த ஆண்டவரை அவர்கள் அறியவில்லை. அதுதான் என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள், அவர்கள் அறிவை வெறுத்தார்கள் என்று சொல்லி அந்த எபிரேயர்களுக்கு ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே சொல்லியிருக்கிற வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டியது அவசியம். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவர்களாகிட்ட நம்முடைய வாழ்க்கையில் இயேசு விசுவாசித்தோம், ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் பெற்றோம், அபிஷேகம் பெற்றோம், முடிஞ்சிருச்சுன்னு நிற்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டோடைய வேத வசனத்தை வாசித்து தியானித்து அதை நம்ம அனித வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் பொழுது தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவார். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் முதல் காரியம் வாசிக்கும் போது முதல் 3 வசனத்தில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெச்சூரிட்டி, கொலோசியர் 2:28 கூட வாசிக்கிறோம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறியவனாக இருத்தும்படிக்கு நாங்கள் அவரையே அறிவிக்கிறோம் என்று சொன்னபடியே இங்கே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை முக்கியத்துவப்படுத்த வேண்டியது அவசியம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெச்சூரிட்டி, முதிர்ச்சியினுடைய முக்கியத்துவம். முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். Hebrew chapter 6 first 3 verses. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். எனவே ஒரு அஸ்திவாரம் போட்டாச்சு, கட்டடம் போட்டாச்சுனாக்கா அதோடு நிறுத்திவிட போகிறதில்லை. போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு இல்லாமல் வேறு அஸ்திவாரத்தை போட ஒரு நாளும் கூடாது. இயேசு விசுவாசித்தோம், ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்டோம், அதோடு முடிஞ்சிடல. அனுதின வாழ்க்கையிலே அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டியது அவசியம். 3 காரியங்களை வாசிக்கிறோம். முதல் காரியம் 6:1 அப்படி வாசிக்கிறோம். பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவை பற்றி சொல்லிய கோட்பாடுகள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். 2வது வசனத்தை வாசிக்கும்போது ப்ராக்ரஸ் ஆஃப் கிறிஸ்டியன், கிறிஸ்தவனுடைய முன்னேற்றத்தை குறித்து நான் பார்க்குறோம். 3வது காரியம் பெர்ஃபெக்ஷன் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவனுடைய முழு நிறைவு. அப்போ பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கிறிஸ்டினாக்கா ரட்சிக்கப்பட்டியா, ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, புரியுங்க. திரும்ப நம்முடைய அபிஷேகம் பெற்றாச்சு. இன்றைக்கு எத்தனை சபைகளிலே அந்த அபிஷேகத்தை புதுப்பித்து கொள்கிறோன்னு இருக்கிறாங்க, எவ்வளோ சொல்கிறாங்க, எவ்வளோ பேர் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படி சொல்லி திரும்ப ஆண்டவரை அபிஷேகம் சொல்லுகிறவங்களாம் இன்றைக்கு நிறைய சபைகளிலே நாம் பார்க்கின்றோம். இதே தான் திரும்ப இதுக்குள்ளவே சுற்றி வருவாங்க. ஆனால் ஆண்டவரை அறிகிற அறிவு அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது இல்லை. ஏன்னாக்கா அவங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்கா இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தது போல் அந்த சடங்கு சம்பிரதாயங்களை, அந்த சபையினுடைய கொள்கைகளை நிறைவேற்றி முடித்து விட்டால் எல்லாம் முடிஞ்சிருச்சு என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவருடைய வாழ்க்கையில் நடந்து போகிறாங்க. அப்புறம் தொடர்ந்து உலக பிரகாரமான பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்பொழுது அவர்கள் அதற்காக ஜெபித்து ஆண்டவரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொண்டு போகிறார்கள் ஒழிய ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர்கிறவர்கள் மிக மிக சொற்பம். ஆனால் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், முதலாவது கிறிஸ்துவினுடைய கோட்பாடுகள், மூல உபதேசங்கள் முதலாவது. 2வது பூர்ணராகும்படி கடந்து போவோமா. உதாரணமாக கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனத்தை வாசிக்கிறோம். கொலோசியர் சாப்டர் 2 verse 6-7. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. ஸ்தோத்திரத்தோடு கூட அதிலே பெருகுவீர்களாக. ப்ராக்ரஸ் இருக்க வேண்டியது அவசியம். அதாவது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த அடிப்படை இதோடு நிறுத்தி விடுகிறது இல்லை. நம்ம அனுதின வாழ்க்கையில் அநேக சோதனைகள் வருகிறது. அதை வாசிக்க 1:10-13 வாசிக்கும் போது மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடுகிறது இல்லை. ஆனால் தேவன் உண்மையிலவராக இருக்கிறார். நம்முடைய திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட தப்பிக்கிற போக்கை உண்டு பண்ணுவார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சோதனைகள் என்றைக்கு தான் வரல, எப்போ வேணாலும் வரும். நாள் மாறினாலும் சோதனை இல்லாமல் இருக்க பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரதான் செய்யும். அந்த சமயத்தில் ஒரு என்ன பண்ணணும், ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார், அந்த சோதனையிலேருந்து எப்படி தப்பிக்கிற போக்கை உண்டு பண்ணுகிறார் என்று சொல்லி நம்முடைய அனுபவத்தில் அறிந்து கொள்ளணும். பழைய ஏற்பாட்டை சொல்லிகிட்டு இருக்காங்க. சாட்டா, மேஷாக், அபேத்நேகோ, அப்புறம் எலியா அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி சொல்கிறது நல்லது தான், தப்பு கிடையாது. அதை சொல்லிக்கிட்டே இருந்து நம்முடைய அனுபவத்தை விட்டுவிடக்கூடாது. நம்முடைய அனுபவத்தில் நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருக்கிறார். அவர்கள் எப்படி சாட்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து போனார்களோ அதுபோல் நம்முடைய சூழ்நிலைகளிலே நாம் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து அந்த சோதனையிலிருந்து தப்பிக்கிற போக்கை எப்படி ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார் என்கிற அறிவை அறிந்து கொள்ளணும்.
இதுதான் பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே சொல்கிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அதனால் அந்த விசுவாசம் தான் தேவனை பிரியப்படுத்தும். அந்த விசுவாசத்தில் தான் வளர வேண்டியது அவசியம். ஏன்னா மனுஷகுமாரன் பூமியில் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி எச்சரிப்பாக வாசிக்கின்றோம். இந்த கடைசி நாட்களிலே நாம் ஒவ்வொரு காரியத்திலையும் பக்தியாக இருந்து விட்டால் கிருபை கிடைக்காது. ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தால் தான் கிருபை நம்முடைய வாழ்க்கையில் அது கிடைக்கும். அப்போ அறிவு, தியாலஜிக்கல் நாலேஜ், அதை இறையியல் அறிவிலே நம்முடைய வாழ்க்கையை நடத்தாமல் அனுபவத்திலே நம்முடைய ஆண்டோட வசனத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து அனுபவத்திலே ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதனால் ஆண்டவருடைய சத்தியத்தை மூலம் தெரிஞ்சுக்கணும். சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உதாரணமாக மத்திய 11ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ எதை சொன்னால் இளைப்பாறுதல் தருவார்ன்றதோடு நிறுத்திவிடக்கூடாது. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம கற்றுக்கொண்டு என்ன பண்ணணும், அந்த வாழ்க்கையில் எப்படி இந்த சூழ்நிலையிலும் எப்படி சமாதானம் தருகிறார், இந்த சோதனையிலிருந்து எப்படி தப்பிக்கிற போக்க உண்டு பண்ணுவார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தினாலே தேவனை பிரியப்படுத்தும் பொழுது தேவன் என்ன பண்ணுறார், நமக்கு அந்த விடுதலையும் வெற்றியை நமக்கு தருகிறார். இதுதான் ஆண்டவர் சொல்கிற காரியம். சத்தியத்தையும் அறிவுகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை கிடைக்கும். ஒரு சடங்காச்சரமான ஒரு காரியத்தில் திருப்தி அடைந்து போய்விடக்கூடாது. இதுதான் பவுல் பிலிப்பியில் சொல்கிறார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்ற எண்ணம் ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில் இருந்து விடக்கூடாது. அந்த அஸ்திவாரத்திலே இருந்து கொண்டு இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கட்டப்பட வேண்டியது அவசியம். அதனால் 2வது காரியம் ப்ராக்ரஸ் ஆஃப் கிறிஸ்டியன். 3வது காரியம் பெர்ஃபெக்ஷன் ஆஃப் கிறிஸ்டியன். பூர்ணம் என்று சொல்லும் பொழுது பூர்ண கிறிஸ்தவர்களுடைய முழு நிறைவு எதுனாக்கா கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. எபேசு 4:11 வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டியவர்கள். அப்போ விசுவாசி எவ்வளோ நாளைக்கு தான் விசுவாசியாக இருக்கணும்? எத்தனை வருஷம் இருந்தால் வருஷம் கணக்காக வந்து போயிட்டுருப்பாங்க. ஆனால் ஒருபோதும் அவரோட வாழ்க்கையில் ஒரு ஆத்மாவை கூட ஆதாயம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒருத்தர் கூட போய் சத்தியத்தை சொல்லி அவர் கிறிஸ்துவ இடத்துல நடத்தினவர்கள் எத்தனை பேர்? இல்லை அவரிடத்தில் வேத சத்தியத்தை குறித்து கேட்கும்போது எத்தனை பேர் அதற்கு பதில் கொடுக்க முடியும்? எது ஒன்றுனாக்க உடனே பாஸ்டர்கிட்ட போய் கேளுங்க, எங்கள் சபையில் இந்த உபதேசம் சொல்லுவாங்க அப்படின்னு தான் போகிறார்கள் ஒழிய, இந்த கடைசி நாட்களிலே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இயேசுவை பற்றி யாராவது நம்மிடத்தில் கேள்வி கேட்டாக்கா வினா எழுப்பினால் அதற்கு பதில் சொல்ல ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியம். இது இறையியல் அறிவல்ல, அனுபவ அறிவிலே நாம் அதை சொல்ல வேண்டியது அவசியம். 2 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறோம். 2 Peter chapter 3 verse 15. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். அதனால் இந்த கடைசி நாட்களிலே அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தென உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அப்போ சத்தியத்தை விட்டு விலகி போகக்கூடிய அளவுக்கு பிசாசானவன் என்ன பண்ணுவான், வஞ்சகமான போதனைகளை அநேக ஊழியர்களை கொண்டு, அது இந்த கடைசி நாட்களில் நிச்சயமாக செய்வான். ஊழியர்களை கொண்டு மாத்திரமல்ல, ஆவிகளை கொண்டு செய்வான். 1 Timothy 4:1 வாசிக்கிறோம், ஆவியானவர் வெளிப்படையாக சொல்கிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை வலிவு போனார்கள். இது இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறு என்ன? என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்கள் எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள்னு சொல்லி வாசிக்கிறோம். அவர் வேறு எந்த ஜாதிக்கும் இப்படி செய்கிறதில்லை. அதனால் திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவன் பலனடைவான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் அந்த மக்கள் இருந்தாலும் ஆசாரியர்கள் என்ன பண்ணிட்டாங்க, வேத சத்தியத்தை அவர்களுக்கு எடுத்து சொல்லலை. ஒவ்வொருத்தரும் பரிசேருக்குன்னு உபதேசம், சைசேருக்குன்னு உபதேசம், ஏரோது உபதேசம் சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உபதேசங்களை தான் முக்கியத்துவப்படுத்தினார்கள் ஒழிய அந்த மூல பொருளை அவர்கள் என்ன பண்ணலை, அவர்கள் உபதேசம். உதாரணமாக ஓய்வு நாளில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர்களுக்கு நன்மை செய்கிறார். நன்மை செய்வது உடனே என்ன பண்ணுறாங்க, எதுக்குறாங்க. ஓய்வு நாளில் இதெல்லாம் செய்யக்கூடாது. ஆனால் அதே ஆட்கள் ஓய்வு நாளில் ஞானசானம் கொடுக்குறது மற்ற காரியங்களை செஞ்சால் அது சரின்றாங்க. இதுதான் இன்றைக்கு அறிவில்லாமையினாலே சங்காரமாகிற மக்கள் மனிதருடைய கற்பனையில் உபதேசங்களாக போதித்தால் அதை கடைபிடித்தாக்கா அது ஆண்டவர் பிரியப்படுத்தும் என்கிற எண்ணத்தோடு அன்றைக்கு வாழ்ந்தது போல இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
அதனால் இந்த கடைசி நாட்கள் வாழ்கிறோம். பெர்ஃபெக்ஷன் ஆஃப் கிறிஸ்து. எப்போ? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டியது அவசியம். இயேசுவை அறிந்து கொள்ளணும். பவுல் பிலிப்பு 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 10வது வசனத்துடைய வாசிக்கும். Philippians chapter 3 verse 10 onwards. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை அதான் சொல்கிறார், இயேசுவை பற்றி அறிகிறது அல்ல, இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். யோவான் 17:3 வாசிக்கிற, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன். எனவே அந்த காரியம்தான் நமக்கு ரொம்ப முக்கிய அனுபவத்தில். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சமாரிய பெண்ணை போல நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்து விடக்கூடாது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்களோ அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த அறிவு இல்லை. இயேசு வாழ்ந்த நாட்களிலே அவர்களுக்கு அந்த அறிவு இருந்துருச்சுனாக்கா, சிமியனை போல அவர்கள் என்ன பண்ணுவாங்க, சகரியாவை போல, எலிசபெத்தை போல, மரியாளை போல, அரிமத்தை யோசிப்பை போல, நிக்கோதேமை போல என்ன பண்ணியிருப்பாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்களான ஏற்றுக்கொள்ளவில்லையே. யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கு எங்கே என்று சொல்லி புறவினத்தார் வந்து கேட்குறாங்க. அப்போ கூட அவங்க என்ன சொன்னாங்க, யூதேல பெத்லகேம் என்று அது எழுதியிருக்கிறது என்று சொன்னாங்களே ஒழிய அவரை போய் பார்க்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அவரை கொல்ல தான் பார்த்தாங்க. கடைசியில் சிலுவையில் ஆணை அடித்து மறுதளித்து கொண்டுட்டாங்க. இந்த காரியம்தான் இந்த கடைசி நாட்களிலே சபைகளிலே நடக்கப் போகிறது. இப்படியே நம்ம இருந்து கொண்டு இருந்தால் விசுவாசத்துக்கு பரீட்சை வரும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 6வது வசனத்திலிருந்து இப்படி வாசிக்கிறோம். 1 Peter chapter 1 verse 6 onwards. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமலிருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். அதுதான் ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில். இன்றைக்கி தரிசனத்திலையும் சொப்பனத்திலையும் பார்க்குறதுலாம் இருக்காங்களே ஒழிய ஆண்டுடைய வேத வசனத்தை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிற விசுவாசம் வைத்து போகிற ஒரு வாழ்க்கை இன்றைக்கு இருக்குது. இதுதான் இயேசு சொல்கிறார், மனுஷகுமாரன் பூமியில் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். அதனால் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெச்சூரிட்டி, நம்முடைய வாழ்க்கையில் முதிர்ச்சி இருக்க வேண்டியது அவசியம். கிறிஸ்து நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வேண்டியது அவசியம். பூரணராகும்படி கடந்து போகணும். 2வது காரியம் வாசிக்கும் பொழுது அதே எபிரேயருக்கு நிறுவம் 6ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனத்தை 8 வரைக்கும் வாசிக்கலாம். எபிரேயருக்கு நிறுவம் 6ஆம் அதிகாரம் 4 8 வசனம் வரைக்கும். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. இந்த கடைசி நாட்களிலே இதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். விசுவாசிகள் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை அவர்கள் அறியாமல் அவர் வாழ்க்கையில் என்ன பண்ணாங்க, அவரையே புறக்கணித்தார்கள். அவரே சிலுவையில் ஆணி அடிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார்கள். ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் அவர்களுக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவரை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும். இதே விதமாக தான் இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரை அறிகிற அறிவு இல்லாமல் வெறும் பக்தியிலே மாத்திரம் வாழ்ந்து மனிதனுடைய கொள்கைகளை போதனைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளை கடைபிடிக்கிறதுல தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் ஒழிய தங்கள் அனுபவ வாழ்க்கையிலே ஆண்டவரை அறிந்து கொள்கிறது மிக மிக சொற்பம். ஆனால் என்ன ஆகுனாக்கா இப்போ விசுவாசத்துக்கு பரீட்சை வைப்பார். அந்த உதாரணமாக இப்போ இன்றைக்கி வாசிக்கும்போது
பவுல் இன்றைக்கி வாழ்க்கையில் எவ்வளோ பேருக்கு சோதனை வருது, பிரச்சனைகள் வருது. பிரச்சனை வந்தோன்னா எத்தனை பேர் கிறிஸ்தவத்தில் எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்கள்? பூமியின் எல்லை எங்கும் உள்ள என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை என்கிறார். அவரால் என்று வேறு ஒருவரால் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்திற்கு இல்லைங்கும் அவருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று அறியீர்களா? பவுல் கேட்குறாரு. நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். நாங்கள் எத்தனை பரீட்சை வச்சா நாங்கள் அதை எதிர்கொள்ள நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஏன்னா அவங்க விசுவாசிக்கிறது யார் என்பதை தெரியும். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்த உடனே எந்த ஊழியர்கள் எங்காச்சும் அங்கே கூட்டத்தில் நடத்துகிறாங்கன்னாக்கா வருத்தமா, வேதனையா, வியாதியா, தொல்லையா, கடன் தொல்லையா, இன்றைக்கி சமாதானம் இல்லையா அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க? ஏதாவது சொன்னோன்னே அங்கே போய் ஜெபிச்சாக்கா விடுதலை கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? கிடைக்கவே கிடைக்காது. இயேசு விடுதலை ஆக்கினா தான். அந்த இயேசு ஏற்றுக்கொண்டேன்னு சொல்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டேன்றாங்க, அபிஷேகம் பெற்றேன்றாங்க. ஒரு முறை நான் வெளிநாட்டில் ஒரு இதில் சபையில் பேசும்போது ஒரு சகோதரி சாட்சி சொல்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டாங்களாம், ஞானஸ்தானம் பெற்றாங்களாம், ஊழியமும் செய்து கொண்டு இருக்கிறார்களாம். ஆனால் அவளுடைய குடும்பத்துக்கு விரோதமாய், அவருடைய பிஸ்னஸுக்கு விரோதமாக செய்வினை செஞ்சாங்க. அவங்க எங்கள் சரீரத்துலலாம் பெரிய கொப்பளங்கள் வந்தது, பிஸ்னஸ் ரொம்ப நலிந்து போனது. எப்படிங்க நடக்கும்? பொல்லாங்கான் உங்களை தொடான்னு சொல்கிறாரு. எப்படி நடக்கும்? பொல்லாங்க உன்னை தொடுகிறான், கண்மணியை தொடுகிறான்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கும்போது எப்படி இவங்க இதெல்லாம், அதாவது இதுலேருந்துலாம் ஆண்டவர் விடுதலை கொடுத்தாருன்னு அது ஒரு சாட்சியாக சொல்கிறாங்க. சாட்சி சொல்லும்போதே நாளைக்கு யாராச்சும் ஒரு கேள்வி கேட்டால் என்ன நடக்கும்? நீ ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இஸ்ரவேலை காக்கிறதையும் உறங்கமே தூங்குறதும் இல்லைன்னு. அப்புறம் அவங்களுக்கு விரோதமாக எப்படி செய்ய முடியும்? எப்படி சரீரத்தெல்லாம் கொப்பளம் வந்துச்சு? ஏன்னா யோபுவை போல் பரிச்சை பார்த்தாரா? அப்படி இருந்தால் யோபுவை போல் என்ன பண்ணணும்? கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தர் நாம் சோத்திரம் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? அந்த விதமான ஒரு விசுவாசம், நம்பிக்கை ஆண்டவர் மேலே இல்லை. இன்றைக்கி எங்கேயாச்சும் மந்திரவாதிகிட்ட போய் ஜெபிக்கிற மாதிரி இன்றைக்கி ஊழியர்கள் நம்பிக்கொண்டு போகிறார்கள். சில சபைகளிலே புனிதர்களை நம்பிக்கொண்டு விடுதலை கிடைக்கும் என்று போகிறார்கள். இன்றைக்கு ஆவிக்குரிய சபையிலே ஊழியர்களை நம்பிக்கொண்டு போகிறார்கள். அந்த ஊழியர்களுக்கும் விடுதலை தெரியல, மற்றவர்களுக்கும் விடுதலை கொடுக்க முடியாது. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். அதனால தான் இந்த கடைசி நாட்களே ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கிறிஸ்து வருவதற்கு முன்னதாய் விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலும் இந்த நாள் வராது. விசுவாச துரோகம் என்பது என்னன்னாக்கா வேறு ஒன்றும் இல்லை. அப்போஸ்தலர் 21:21 வாசிக்கும்போது வசனத்தை வாசிக்கிறோம். மோசையை விட்டு விலகும்படிக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்த நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகுகிறது தான் துரோகம். அதே போல் சத்தியத்தை விட்டு விலகுகிறது தான் துரோகம். அதனால் ஒரு அடிப்படையாக ஒன்றை வச்சுக்கிறது, இஷ்டத்துக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது? நம்ம கொள்கையிலே மனிதனுடைய கற்பனையிலே நான் கடைபிடிக்கக்கூடாது. மார்க் எழுதுகிற சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனம் இப்படி வாசிக்கிறோம். மார்க் சாப்டர் 7 verse 13 and 14. நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இதுபோலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் ஆண்டவருக்கு செவி கொடுக்கணும். எபிரேயர் 3:7 வாசிக்கிறோம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அபிஷேகம் பெற்றேன்னு சொல்கிறாங்க. அந்த அபிஷேகமே சகலவற்றையும் குறித்து போதிக்கும். அது சத்தியமாக இருக்கிறது, அது பொய்யல்ல. அது போதித்தபடியே அவரிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஆகினாலே இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க? அந்த விதமாக ஆண்டோடைய சத்தத்துக்கு, சத்தியத்துக்கு செவி கொடுக்கறது இல்லை, சத்தியத்தை அறிகிறது இல்லை. அதனால் யார் ஏதாச்சும் சொன்னால் உலக பிரகாரமாக ஆசீர்வாதத்தை சொன்னாக்கா உடனே நம்பிடுறாங்க. எப்படி ஏவாளை பிசாசு வந்துச்சானோ அதுதான் பவுல் சொல்கிறார். சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனமும் கிறிஸ்துவை பெற்ற உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று அஞ்சுகிறேன்றார். அதுதான் இந்த நாட்களில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆரோக்கியமான உபதேசத்தை இன்றைக்கு மக்கள் விரும்புகிறதில்லை. எளிய வசனத்தின்படியே தான் இன்றைக்கு நடந்த நாட்களிலே கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகக்கூடிய காலமாக வந்துவிட்டது. அதனால் ஜாக்கிரதையாக தெரிவுள்ளவர்களாயிருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் சரியில்லையோ அதை சீர்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். இதில் இந்த காரியத்தில் வாசிக்கும்போது 5 காரியங்களை முக்கியமாக பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். ஹீப்ரு சாப்டர் 6:4. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். மனிதனால் கூடாது தான், ஆனால் தேவனால் கூடாததில்லை. இந்த 5 காரியங்களை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மனதில் வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? இம்பாசிபிள் டு மேன், நம்மளால் முடியாது,
ஆனால் தேவனால் கூடாததல்ல. பேதுரு கேட்குற, ஆண்டவரே ரட்சிக்கப்பட போகிறோம் சிலர் பேர் தானா அப்படின் பொழுது மனிதனால் கூடாது தான், ஆனால் தேவனால் கூடாதல்ல. ஆனால் அதை செய்ய வேண்டிய பிரகாரமாக செய்ய வேண்டியது அவசியம். ரெஸ்டரேஷன், முதல் காரணம் ரெஸ்டரேஷன், மறுசீரமைப்பு. இதுதான் எபேசு சபைக்கு வெளிப்படுத்தும் விஷயத்தில் எழுதும் பொழுது, நீ மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரிகையை மறுபடி செய்வையாக, ஏன்னா ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு குறை உண்டு. எனவே மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியை மறுபடியும் செய்கின்றார். ரெஸ்டரேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். இது நம்முடைய வாழ்க்கையிலே என்ன பண்ணணும், எப்படி முதல்ல ஆரம்பத்தில் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு விசுவாசத்து போனோமோ அதே மாதிரி விசுவாசம் இப்போவும் இருக்க வேண்டியது அவசியம். ரெண்டாவது காரியம் ரியலைசேஷன். நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான உணர்வு இருக்க வேண்டியது அவசியம். மெய்யை கண்டு கொள்ள வேண்டியது அவசியம். உண்மையான நிலைமை ஏன் இந்த மாதிரி நிலைமையாச்சு, அது என்னுடைய தவறுகளினாலே என்னுடைய அவிசுவாசத்தினாலே நான் கீழ்ப்படியாமல் போனதுனால அந்த மாதிரி ஆச்சா என்பதை நான் என்ன பண்ணும் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதுக்கு தான் அப்பரசத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். இன்றைக்கி உதாரணமாக அப்பரசத்தை பந்தியில் பங்கு வரும்போது என்ன பண்ணுறாங்க, யோவான் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்க காரியங்கள் என்ன பண்ணுறாங்க, 54, 55, 56 வசனத்தில் வாசிக்கும்போது, என் மாம்சம் மெய்யான போஜனம், என் ரத்தம் மெய்யான பானம், என் மாம்சத்தை புசித்த ரத்தத்தை பானம் பண்ணுவது நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அப்பரசம் சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் நித்திய ஜீவன் கிடைக்கின்ற மாதிரி இன்றைக்கி போதகம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அவரே யூதாஸுக்கு அப்பத்தை எடுத்து சோதித்து அவனுக்கு கொடுக்குறாரு, சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். இந்த அப்பரசம் சாப்பிட்றதுனால ஒரு நித்திய ஜீவன் கிடைக்க போகிறதில்ல. ஆண்டவன் சொன்னால் அவரை விசுவாசிக்க, இது நான் நித்திய ஜீவனுக்கு ஏற்ற போதை நடப்பதற்கு நான் என்ன செய்யும்போது அவரை விசுவாசிப்பதே அதற்கேற்ற கிரிகைன்னு சொல்கிறாரு. அதே 6ஆம் அதிகாரத்தில் விசுவாசிக்க மாட்டேன், அவர் சொல்லுகிற வார்த்தையில் விசுவாசிக்கிறதில்ல. யோவான் 6:63 வாசிக்கிறோம், மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது, நான் உங்களுக்கு சொல்லுகிற சொற்கள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். எனவே தம்மை விசுவாசிக்கிறவன் நின்னான் என்றும் தன்னை காட்டிக் கொடுக்க போகிற நின்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடினாலே ஒருவன் பிதாவின் அருளை பெறாவிட்டால் ஒருவன் இடத்துக்கு வரமாட்டான் என்று சொல்லுகிறார். ரியலைசேஷன். யார்கிட்ட போகிறோம், யாரை நாம் நம்புகிறோம், யார் எதை விசுவாசிக்கிறோம். ஏன்னா 1 Corinthians 10 வாசிக்கும் போது 11:23 அப்பரசத்தை குறித்து சொல்லும்போது சொல்கிறார், நான் உங்களுக்கு ஒப்புவிக்கிறது கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் சொல்லி அப்பரசத்தை குறித்து சொல்லும்போது தான் சொல்கிறார். அந்த 28வது வசனத்தை வாசிக்கலாம். 1 Corinthians 11:28வது வசனத்தை வாசிப்போம். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படோம். நாம் நியாயம் தீர்க்கப்படும்போது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தராலே நாம் சிட்சிக்கப்படுகிறோம். இன்றைக்கி என்ன பண்ணுறது, சிச்சைனால் என்னன்னு தெரியல இன்றைக்கி நிறையா மக்களுக்கு. சிச்சைனாக்கா வியாதி வந்துருச்சுனாக்கா உடனே என்ன பண்ணுறாங்க, ஊழியர்கிட்ட போய் ஜெபிச்சா வியாதி போயிடும். வாசம் இல்லைன்னு சொல்லி கர்த்தர் இன்றைக்கும் சுகப்படுத்துகிறார், இன்றைக்கு அற்புதம் செய்கிறார். ஆனால் எதனால் வந்துச்சு, அது இயற்கையாக வந்ததா, அல்லது நான் செய்த தவறுகளினாலே வந்ததா, அல்லது என் விசுவாசத்துக்கு பரீட்சைக்காக ஆண்டவர் அனுமதிக்கிறாரா? இப்போ பவுலுடைய சரீரத்திலே முள் கொடுக்கப்பட்டது, அது 3 முறை ஜெபித்தார். 3 முறை ஆண்டவர் சொல்லிட்டார், என் கிருபை உனக்கு போதுன்ட்டார். உடனே பவுல் என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மையை பாராட்டுகிறேன் போயிட்டார். நல்லா இன்னும் அதிகமாக ஆண்டவர் கண்டு எழும்பி பிரகாசிக்கிறதை நான் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எதனால் இது வந்தது என்று சொல்லி சீர்தூக்கி பார்க்கறது இல்லை. ஏன்னா இதே எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, சர்வ வல்லவருடைய சிச்சையை அற்பமனாக எண்ணாதே, அவருடைய கடிந்து கொள்ளும்பொழுது சோர்ந்து போகாதே. எந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, தகப்பனும் தன் பிள்ளையை சிச்சிக்கிறது போல் கர்த்தர் யாரிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர் சிச்சிக்கிறார். அதற்கு அன்பு கூறுறதுனால சிச்சிக்கிறார், சேர்த்துக்கொள்ள விரும்புகிற அந்த மகனை சிச்சிக்கிறார். அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆக வேண்டும், நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே சிச்சிக்கிறார். அதனால் எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாக காணாமல் துக்கமாக காணப்படும், ஆனால் பழகினவர்களுக்கோ நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று சொல்லி எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதனால் இன்றைக்கு ஏன் வந்துச்சு, எதனால் வந்துச்சு, இது யாரும் உணர்ந்து கொள்கிறதில்லை. நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும், வெள்ளம் கொண்டு போகும் மட்டும் உணராது இருப்பார்கள். மனுஷக்கும் அப்படி தான் நடக்கும்ட்டார். இன்றைக்கி அதிகமான கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி அந்த உணர்வு இல்லை. அந்த உணர்வு நம்புகிற அவசியம். எனக்கும் ஆண்டவருக்கு இல்லை உறவிலே என்ன தவறு, நான் எந்த இடத்துல கீழ்ப்படியாமல் போயிட்டேன், எனவே கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட நான் ஏன் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள தவறிவிட்டேன். ஒரு சபையின் கொள்கையில் போகிறதுல தான் திருப்தி அடைகிறார்கள் ஒழிய ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்து கொண்டு அதற்கு செவி கொடுத்து கீழ்ப்படிய வேண்டும் என்கிற உணர்வு இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. ரியலைசேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட்.
மூன்றாவது ரிப்பன்டன்ஸ். உணர்ந்து விட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மனம் திரும்பி ஆகணும். இப்போ எபிரேயருக்கு நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 14, 15, 16 வசனம் அப்படி வாசி. Hebrews chapter 4 verse 14 to 16. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். சில வசனங்களிலே நாம் என்ன பண்ணணும், ஒரு முதல் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற இப்படி இருக்க, அப்படி இருக்க, ஆதலால், எனவே என்று சொல்லப்படுகிற வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கி அதெல்லாம் கவனிக்க மாட்டேன்றாங்க. என்ன பண்ணுறாங்க, நேராக ஏதோ சபையில் சொல்கிறத கேட்டுட்டு போகிறாங்க. இங்கே வாசிக்கிறோம், ஆதலால் நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளாமல் ஏற்ற வேளையில் சகாயம் செய்யும் கிருபை நமக்கு கிடைக்காது. அப்போ இரக்கம் யாருக்கு கிடைக்கும்? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவையில் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்கிறதோடு முடிஞ்சு விடு, பிரயோஜனம் இல்லை. ஆனால் நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அவர் நமக்கு பாவம் இல்லாதவர் மாத்திரமல்ல, அவர் பரிதவிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியர். அதனால தான் பவுல் சொல்கிறார், தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் விளையாட்கள் ஆகிய புத்து சொல்கிறோம். இப்பொழுதே அணுக்கிற காலம், இப்பொழுதே இரட்சணை நாள். அணுக்கிற காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணை நாளை உதவி செய்து எழுதியிருக்கிறதே. அதனால் இன்றைக்கு அவர் நமக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இயேசுவை மரித்தவர், அவரே எழுதும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலதுபாசத்தில் வீற்றிருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அப்போ அவர் நமக்காக ஒரு ஊழியரை ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் பரலோகத்தில். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்காக உண்மை நீதி உள்ளவருமாக இருக்கிறார். அப்போ அறிக்கையிடுகிறது ஒரு மாத்திரமல்ல, விட்டுவிட வேண்டியது அவசியம். அப்போ விட்டு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ரிப்பன்டன்ஸ், விட்டுடும். பாவங்களை விட்டு விடுகிறது மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுத்துகிட்டு கொஞ்ச நாள் ஆனோடனே திரும்ப என்ன பண்ணுறாங்க, திரும்ப அதே தவறில் விழுந்துடுறாங்க. அதான் அந்த அடிக்கடி அந்த வசனத்தை வாசிக்கும் போது, அந்த எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது இப்படிமா வாசிக்கிறோம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் முள்செடிகளையும் முட்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகததாயும் சபிக்கப்படுவதற்கு ஏதுவமாக இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முறிவு. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்ட தன் பிடரியை கடினப்படுத்துகிற சகாயமின்றி சடிதியிலே நாசமடைவான் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். கர்த்தர் உடனே அடித்து ஒருத்தனை நியாயம் திருத்து நரகத்தில் தள்ளுறவில்லை, எச்சரிப்பார். எல்லா விசுவாசியாக இருந்தாலும் எந்த ஊழியராக இருந்தாலும் ஆண்டு எடுத்துன்னு ஒருத்தனை நியாய தீர்ப்பில் கொண்டு வருகிறதில்ல. அவர்கள் எப்பொழுது வலிவி போகிற இறுதியுமுள்ள ஜனம் என்று என் வழிகள் அறியாது என்று கோபத்தில் ஆணையிட்டேன். தேவனையே பரிச்சை பார்க்குறது. ஆனாலும் ஆண்டவர் நீடிய பொறுமையுள்ளவர். அந்த நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ண வேண்டியது அவசியம். அதனால் இட் இஸ் an opportunity ஃபார் அவர் ரிப்பன்டன்ஸ். மனம் திரும்பணும், ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடணும். ஆண்டவர் நம்முடைய உண்மையான அறிக்கை இருந்தால், அதுதான் பவுல் தாவீது சொல்கிறார், உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறேன், அந்த கரணத்தில் ஞானத்தை திருப்பி விடுத்துவீர், பழியை விரும்பினால் நான் செலுத்துவேன். தகன பழி உமக்கு பிரியமானதல்ல. ஏதோ அறிக்கை செஞ்சு முடிச்சுட்டாக்கா அது கதை முடிஞ்சிடல. அந்த பாவத்தை விடணும். பாவத்தை விட்டுறேன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்க பலவீனத்தில் திரும்பவும் அந்த தவறுக்கு உட்படுகிறாங்க. அடிக்கடி மலையை குடித்து அது பலன் கொடுக்காமல் போகிறது. இதுதான் அத்திமரத்துக்கு இருந்தான நிலைமை. அந்த அத்திமரத்தை நட்டிருந்தார். அத்திமரத்தில் ஏதாச்சும் அகப்படுதான்னு பார்த்தார், ஒரு பழமும் இல்லை. ஆனால் நல்ல பசுமையாக இருக்குது. அதே மாதிரி தான் விசுவாசிகள் நல்ல பசுமையாக இருக்கிறாங்க, நல்ல பக்தி உள்ளவர்களாக இருக்காங்க, வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படி தான் இருந்தாங்க. பவுல் அதை சொல்கிறார், இஸ்ரவேலுக்கு வைராக்கியம் உண்டு, ஆனால் அந்த வைராக்கியம் அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை. இதுதான் இன்றைக்கு சபைகளிலே சத்தியத்தை குறித்த அறிவில்லை, ஆனால் அந்த சபையினுடைய கொள்கையிலே வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதனால் அறிக்கை செய்து விட்டுவிட்டால் திரும்ப விழுகிறாங்க. ஏன் விழாமல் இருப்பதற்கு ஒரு வழியை வைத்து இருக்கிறார். இப்போ ரோமருக்கு 6ஆம் அதிகாரத்தில் 13ஆவது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது இப்படி பார்க்கிறோம். ரோமன் சாப்டர் 6 verse 13 onwards. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆண்டவர் சொன்னதுதான் சத்தியம்தான். அது எப்படிங்கன்னா போச்சு. சகரியா கேட்குற மாதிரி, அது எப்படி ஆகும், நான் வயசாகிட்டேனே, எப்படி குழந்தை பிறக்குனாரு, நீ ஊமையாக இருப்ப, அப்போ குழந்தை பிறந்தார், அதுக்கு தான் வாய் திறந்தார்.
அதனால் ஜாக்கிரதை. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை அப்படியே சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டியது அவசியம். அதுதான் ஆண்டவர் இது எபிரேயர் 4:2 வாசிக்கிற விதமாய் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டு அறிவுபூர்வமாக போகிறாங்க. எப்படி ஆகும்? அது ஆகும், தேவனால் ஆகும், தேவனால் எல்லாம் கூடும். ஏன்னா சொன்னவர் செய்வார், செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடியால் அப்போ கிருபை எப்படி கிடைக்கும்? சோத்திரம் 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 சொன்னால் கிருபை கிடைக்குமா? அதெல்லாம் தேவனுக்கு பிரியமானதில்லை. இதெல்லாம் புறவினத்தாருடைய கொள்கை, புறவினத்தாருடைய முறைமை. கிருபை ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தால் தான் ஆண்டவருடைய கிருபை கிடைக்கும். விரும்புகிற நாளும் இல்லை, ஓடுகிற நாளும் இல்லை, இறங்குகிற தேவனாலே ஆகும். தேவனுடைய இறக்கங்கள், அதனால் பவுல் சொல்கிறார் ரோமர் 12:1 வாசிக்கும் முதல் வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்படி இருக்க, எப்படி இருக்க 11 வசனத்திலேருந்து இருக்குது. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்களை சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் பக்திகளையும் சடங்கையும் சம்பிரதாயங்களையும் புரியுங்களா திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் இதில் செஞ்சுக்கிட்டே போகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பழையவைகளை வெறுத்து விடுகிற மாத்திரம் புதியவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டியது அவசியம். ரிப்பன்டன்ஸ் அதனால் இந்த வாசம் 3-4 மாதம் ரிப்பீட்டட் ஃபெயில் இப்படியே போய்கிட்டு இருந்தாக்கா அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மேலும் மேலும் பலவீனவர்களாக இருப்பார்கள். அதான் எபிரேயர் 3 வாசிக்கிறோம். அவர்கள் எப்பொழுதும் வழிவி போகிற இதயமுள்ள ஜனம் என்றும் என் வழிகளை அறியாதுடன் என்றும் என் கோபத்திலே ஆணையிட்டேன் என்று சொல்கிறார். கடைசியில் என்னாச்சு? அந்த 3 கடைசி 2 வசனத்தை வாசிக்கலாம். Hebrews chapter 3 last 2 verses. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ விசுவாசித்திருந்தால் கீழ்ப்படிவாங்க. அப்போ மனிதனுடைய கொள்கையை நம்புகிறாங்க, அதை கீழ்ப்படுகிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு சத்தியத்துக்கு செவி கொடுத்து விசுவாசித்திருந்தால் அவள் கீழ்ப்படிவார்கள் என்றால் நிச்சயமாய் அந்த வாக்குத்தத்தங்களை அவர்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் ரிப்பீட்டட் ஃபெயிலியர், மீண்டும் மீண்டும் அந்த தப்பில் விழுந்து அவர் போய்கொண்டே இருப்பார்கள் ஒழிய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலவீனராய் மாறிவிடுவார்கள். அதனால தான் வாசிக்கிறோம், பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினாலே பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களுடைய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். பயிற்சினாலே பகுத்தறியும். விசுவாசித்து ஆண்டவர் சொன்னார், விசுவாசிப்போம், கீழ்ப்படிவோம், ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். ரிப்பீட்டர் கடைசியாக வாசிக்கிறோம், ரிஜெக்ஷன். அப்போ அந்த ரிப்பீட்டட் ஃபெயிலையும் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரையை கடினப்படுத்துகிறான், சகாயமின்றி சடிதியிலே நாசமடைவான் தான் வேதத்தில் வாசிக்கிறான். அதான் 6 வசனம் வாசிக்கலாம். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. அசைவில்லாத ராஜ்யத்தை பெருளாகிய நாம் பயத்தோடு பக்தியோடும் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பற்றி கொள்ள வேண்டியது அவசியம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். கிருபையை போக்கடித்தால் பட்சிக்கிற அக்கினி தான், நியாய தீர்ப்பு தான் அவரோட வாழ்க்கையில் உண்டாகும். ஸோ ரிஜெக்ஷன். கடைசியில் என்ன பண்ணுறாங்க? மறுதளிக்கிறாங்க, அவர் புறக்கணித்துக்கிறாங்க. எதை புறக்கணிக்கிறாங்க? நேரடியாக இயேசுவை புறக்கணிக்கிறது இல்லை, அதான் அங்கே இருக்குது. நேரடியாக இயேசுடைய சத்தியத்தை புறக்கணிப்பாங்க. பரிசேயர் உபதேசம், சைசேர் உபதேசம், ஏரோது உபதேசம் பின்பற்றின மக்கள் தான் இயேசுவை சிலுவையில் ஆணையிட்டு கொன்றார்கள். அதே தேவாலயத்துக்கு போனவங்க தான், அதே பண்டிகை கொண்டாடினவங்க தான், அதே பழைய செலுத்தினவர்கள் தான். ஆனால் அந்த எல்லாமே எதன் அடிப்படையில் இருந்தது? அந்தந்த போதனைகளின் அடிப்படையிலே அவர்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டு வந்தார்கள். அதே விதமாக தான் அந்தந்த சபையினுடைய கொள்கையில் போதனையின் அடிப்படையில் இன்றைக்கு வாழ்க்கை நடத்துவோமானால் விசுவாச துரோகத்துக்குள்ளே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். எனவே இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். டிஸ்பிலீஃப் லீட்ஸ் டு டிசோபீடியன்ஸ். அவிசுவாசமானது கீழ்ப்படியாமக்குள்ளே நடத்தும். டிசோபீடியன்ஸ் லீட்ஸ் டு டிஃபைல்மெண்ட். கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அது பாவத்தின் வஞ்சனையினாலே அவன் கரைபட்டு போவான். அவன் பாவத்தின் வஞ்சனை கிடம்போது டிஃபைல்மெண்ட் லீட்ஸ் டு டிஜெக்ஷன். கீழ்ப்படியாமல் அவனுடைய வாழ்க்கையில் போகும்போது அவனுடைய வாழ்க்கையில் சமாதானம் கிடைக்காது. துன்மார்க்கனுக்கு எவ்வளோ வேணும்? சமாதானம் இல்லை. அவனுடைய விரக்தியும் வேதனையும் தான் உண்டாகும், விசுவாசம் இருக்காது. டிஜெக்ஷன் லீட்ஸ் டு டிபார்ச்சர், டீவியேஷன். அதாவது ஆண்டவருடைய சத்தியத்தை புறக்கணிக்கும் பொழுது அவன் ஆண்டவருடைய சத்தியத்தை விட்டு விலகி போவான். டீவியேஷன் லீட்ஸ் டு டெஸ்ட்ரக்ஷன். விலகி போகும்போது கடைசியில் வீழ்ச்சியில் தான் அவன் போவான். இதுதான் அந்த கடைசி நாட்களில் நடக்க போகிற ஒரு காரியம். எனவே பலவிதமான அந்நிய போதனைகளினாலே அழைப்புண்டு தெரியாதுங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினால் இருதயம் சிறப்படுகிறது நல்லது. எனவே
மூல உபதேசம் நமக்கு பெற்றுக்கொண்டு விட்டோம். அதற்கு மேலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி போக வேண்டியது அவசியம் ஒவ்வொரு நாளும். அதனால தான் அவனவன் தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு எனக்கு பின் செல்ல கடவன்றார். இப்போ ஆண்டவரை பின்பற்றி நாம் போகும்பொழுது தேவன் தம்மை நமக்கு அனுதின வாழ்க்கையிலே தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த வெளிப்படுத்துகிற ஆண்டவருக்கு நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி இன்னும் அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து ஆண்டவர் முன்னேறி போக கர்த்தர் உதவி செய்வாராக. நான் ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே துதிக்கிறோமப்பா, சோத்திருக்கிறோம். இன்றைக்கு நாள் தியானித்த வேத பகுதிகளுக்காக நன்றியப்பா. ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் நாங்கள் வாழ்கிறோம். இப்பொழுதே நாங்கள் எங்கள் அனுதின வாழ்க்கையிலே அந்த விசுவாசத்தை ஊன்றி கட்டப்பட உண்மை அறிகிற அறிவிலே வளர ஆண்டவரே எங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்யுங்க. உடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண ஆண்டவர் உதவி செய்யுங்க. ஆண்டவர் மகிமை மேல் மகிமை அடைய உதவி செய்யுங்க. பலத்து மேல் பலம் அடைய ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாட்களிலே உண்மை இல்லாமல் எங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவர் ரட்சிக்கக்கூடியவர் யாரும் இல்லை. நீ ரட்சித்தவர் மாத்திரமல்ல, முற்று முடிய ரட்சிக்க நீ வல்லவர், நீர் ஒருவர் மாத்திரமே. எனவே உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உண்மை விட்டு விலகாத இதயத்தை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.